ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். வேளாங்கண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் டூரு. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போனோம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் இட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பசங்களை இட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள காம்பவுண்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து போனோம் வேளாங்கண்ணி. சூப்பராக இருந்தது. என்ன ஒரு கஷ்டம்னா எங்கள் வீட்டுக்காரங்க வரல. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு அந்த டைமில் மழையும் பெஞ்சுது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு போனது. ஆனால் நாங்கள் ஃபேமிலியோடு போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே போய் வந்தாச்சு. ஆனால் ஒரு டைம் போவோம் வெய்ய அடிக்கும்போது போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. சூப்பராக இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்கும். உண்மையாலுமே சர்ச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் படித்தது போர்டிங்கில் தான் படித்தேன். கிறிஸ்டின் ஸ்கூலில் தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டீசெண்டாக இருக்கும். டிசிப்ளினாக இருக்கும் ரொம்ப. தர்சா ஸ்கூலு தரங்கம்பாடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். யாரெல்லாம் வேளாங்கண்ணி போயிருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு பிடிக்கும்னு. யாருக்கும் பிடிக்குங்கிறதுல எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த இடம் போனால். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே என்ன நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே தென்னம்புல்லை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம மனசில் நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம தென்னம்புல்லை வாங்கி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பசங்க வச்சுட்டு என்னால் தூக்கிட்டு போக முடியாது, மழை வேறு பெஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் பசங்க எல்லாம் விளாண்டாங்க. செம கும்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழை சாரல்லையும் அவ்வளோ கும்பை பாருங்கள். வேளாங்கண்ணி பீச்சு தான். ஒன்றும் அதிகமாக பெருசாக எடுக்கவும் முடியல அதிகமாக. யாருக்கெல்லாம் வேளாங்கண்ணி பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்களோட போய் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிங்க் கலர் நான் மெழுகுவர்த்தி கொளுத்துனது. ஏன்னா அங்கே மெழுகுவர்த்தி கொளுத்தணும். அதனால் வேண்டிகிட்டு கொளுத்திட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஐயாவை பார்த்துட்டு மேலே கிளம்பிட்டோம். இது வெளில வரும்போது எடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சர்ச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பழைய சர்ச்சு கொஞ்சம் பின்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போக முடியல மழையாக இருந்ததுன்னு. அடுத்த டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் நிறையா இடம் இருக்குது சுற்றி பார்க்குறது. ஆனால் எங்களால் பார்க்க முடில. இந்த மழையிலையும் எவ்வளோ கும்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையுமே நல்லா இருந்தது. கொஞ்சம் தான் என்ஜாய் பண்ணோம், அதிகமாக பண்ண முடில. அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. யாருக்கெல்லாம் வேளாங்கண்ணி என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா பிடிக்கும் எல்லாருக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே நாங்கள் வேனில் எல்லோரும் போனவங்க எல்லாருமே அது ஒரு மெமரியாக கடைசி வரைக்கும் இருக்கும்.